எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல. வசனம் கால்களுக்கு தீபம், வெளிச்சமாக இருக்கும். இந்த வழியில் நடந்து போ என்பதாக. தென்கொரியா தேசத்தில் ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டார். கொஞ்சம் பணம் இருந்தது, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியாது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, என்னை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்க போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுனா எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியலையே, என்னை வழி நடத்துங்க, எனக்கு எந்த வழியில் போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஜெபம் பண்ணினார். ஒரு நாள் அவர் காலையில் பைபிளை தியானித்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் வந்துச்சு. பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. அதை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேசினார், உப்பு பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். உப்பை வச்சு பிஸ்னஸ் பண்ணு, உப்பை வாங்கி மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுறது. அவருக்கு நல்லதான ஆண்டவர் பேசுகிறார், உப்பு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அதை பற்றி விசாரித்து அந்த பணத்தில் முதலீடு பண்ணி உப்பு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார். கோடீஸ்வரனாக மாறிட்டார். அல்லேலூயா. எப்படியா அந்த பிஸ்னஸ் பண்ண ஆண்டவர் எனக்கு வழி நடத்துதல் கொடுத்தார். எப்படி வழி நடத்தல் கொடுத்தார்? பைபிள் மூலமாக. நான் பைபிளை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசினார், இந்த பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி. அப்போ ஒழுங்கா வசனத்தை வாசித்து தியானிச்சா ஆண்டவருடைய கைடன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும், வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவது, இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நம்ம பரிசுத்தமாக வாழ எல்லாருமே விரும்புகிறோம், ஆனால் முடியலைன்னு சொல்கிறோம். நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழணும் பிரசங்க கேட்டு கேட்டு பரிசுத்தமாக வாழ விரும்புகிறோம். ஆனால் எப்படின்றதான் தெரியல. யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்க 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 உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். இதைத்தான் நீங்கள் அறியணும். தினம் பைபிளை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே மறுரூபம் உண்டாகி கொண்டே இருக்கும், நீங்கள் பரிசுத்தமாகி கொண்டே இருப்பீங்க. 119ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம் பாருங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வசனத்தை தியானிக்க தியானிக்க வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க பரிசுத்தம் உண்டாகும். அப்போ இந்த வசனம் நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க கூடியது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். தெசலோனிக்கேயில் இருக்கிற தேவ பிள்ளைகளை காட்டிலும் விசுவாசிகளை காட்டிலும் இந்த பெரையா பட்டணத்தினார் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இவங்களுக்குள்ள நல்ல குணம் இருந்து நற்குணசாலிகள். இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளுமே நல்ல குணம் இருந்தது, நற்குணசாலிகள். அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, கோபம் இல்லை, அடுத்தாளை பற்றி தப்பு பேசுவதில்லை, கோள் சொல்லுவதில்லை. இவங்க நற்குணசாலிகளாக இருக்கிறாங்களே. யாரையும் பற்றி குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பரிந்து பேச மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களை முறுமுறுக்க மாட்டேங்கிறாங்க, பொய் பேச மாட்டேங்கிறாங்க, கோள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நல்லா இருக்காங்களே. எப்படி? தெசலோனிக்கா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும் பெரையா பட்டணத்தில் உள்ளவங்களுடைய குணங்கள் வித்தியாசமா இருக்குது. இயேசுவின் சுபாவங்களுக்குள் இருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் தேவனுடைய வசனத்தை மனவாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த நல்ல குணம் வந்தது. இப்படிலாம் வசனத்தில் இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கையே மாற்றமடைந்திருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை தினந்தோறும் தியானிக்கணும். நீங்க வசனத்தை தியானிக்க 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 உங்களுடைய குணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும், பரிசுத்தம் உண்டாகும், சாந்த குணம் உண்டாகும், அமைதல் உண்டாகும், கோள் சொல்வது போய்விடும், எரிச்சல் போய்விடும், கோபம் போய்விடும், புறங்கூறுவது போய்விடும். இந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது வசனத்துக்குள்ள.
நம்ம சும்மா காலையில் எழும்பி பேருக்கு ஒரு வசனத்தை வாசித்துட்டு நானும் பைபிள் வாசித்துட்டேன்னு போகிறோம். வசனத்தை தியானிக்கணும். ஏன் ஆண்டவர் இதை எழுதி நம் கையில தந்திருக்கிறார்? இவ்வளவு ஆசீர்வாதம் அதற்குள் இருக்கிறார். 6வது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3 ஆண்டவர் சொல்றார், நீங்க செய்கிற காரியம் வாய்க்கும். உங்களுடைய தொழில் காரியம், பிள்ளைகள் காரியம், வீடு கட்டுகிற காரியம், வேலை காரியம், திருமண காரியம், குழந்தை கடுத்த காரியம் வாய்க்கும். வசனத்தில் தியானமா இருங்க, வாய்க்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வாலிப தம்பி அங்கே நம்ம அலுவலகத்துக்கு என்னை பார்க்க வந்தார். என்ன தம்பின்னு கேட்டேன். அவன் சொன்னார், ஐயா, எங்கள் அப்பா அம்மா ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க தான், கொஞ்சம் பணம்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. நான் பிஸ்னஸ் செய்யணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பணம் சேர்த்து வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் தந்திருக்கிறாங்க. மகனே, இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்து நீ பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு பட்டணத்துக்கு போகிறேன். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தேன். வாலிப தம்பி ரொம்ப ஒரு தாழ்மையாக, ஆண்டவர் மேலே அன்பான ஒரு இருதயத்தோட, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக பேசினான். அப்போ நான் உன்னை உட்கார வச்சு பேசினேன். சரி தம்பி, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ பிஸ்னஸ் செய்ய போகிற, அது வாய்க்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். சில நஷ்டம் அடைஞ்சிட்டுனா இருக்கிற பணமும் போயிடும். இதான் பயம் நிறைய பேருக்கு. அப்போது நான் சொன்னேன், நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்வியா? சரி ஐயான்னு சொன்னான். சங்கீதம் முதல் அந்த 3வது வசனத்தை வாசித்து, நீ தினம் காலையில் முதல்ல முழங்கால நின்று வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சுட்டு தான் வெளியே போகணும். நீ வேதம் வாசித்து ஜெபிக்காமல் வெளியே போகக்கூடாது. நீ அதை ஒழுங்காக செய்வியா? சரி நான் செய்வேன். அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாய்க்க பண்ணுவார் சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில வருடங்கள் கழிந்தது, 1-2 வருடம். ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன், இயேசுடைய குழுவாக. அங்கே போனால் வியாபாரிகள்லாம் சேர்ந்து தான் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் இந்த தம்பி இருக்கிறான். அப்போ சொன்ன, ஞாபகம் இருக்குதா என்ன, நான் ஜெபிக்க வந்தேன். ஆமாம் தம்பி, ஞாபகம் இருக்குது. நான் இந்த பட்டணத்தில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்தேன். இப்போ ஆசீர்வதித்து என்னை பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்தி இந்த வியாபாரிகளோடு சேர்ந்து கூட்டத்துக்கு உதவி செய்ய வைத்திருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. வசனத்தை அதிகாலையில் தியானித்து ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசி இருக்கிறார். வேத வசனம் என்கிற சத்தியம், அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது, அது ஒரு விடுதலை கொண்டு வரும் என்று. வசனத்தை நீங்கள் தினமும் வாசிக்கணும், வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். இல்லை, உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது விடுதலை வந்துடும். அப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். வசனத்தை சொல்லி ஜெபிக்கும், அந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க. உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் கூட இணைந்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா, உம்முடைய வசனத்தின் வல்லமை அவங்க விசுவாசிக்கிறாங்க. சத்தியம் விடுதலையாக்கும் என்ற உம்முடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறதுனால உம்முடைய வசனத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற உம்முடைய வசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம் என்கிற வசனத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும். சகல நோய்களும் மாறி சுகம் உண்டாகட்டும். நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொன்னீரே, அந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, அந்த கடன் பிரச்சனை விடுதலை உண்டாகி கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும். உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், சத்தியம் விடுதலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.